அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். அடுத்து வரக்கூடிய 20 நாட்களை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். ஜூலை மாதம் முடிவதற்குள்ளாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அதிரடியான மாற்றங்கள், கிரக மாற்றத்தின் ஏற்படக்கூடிய பட்சத்தில் அந்த மாற்றங்கள் அவங்களுக்கு சாதகமான நிலையை உருவாக்க போகிறதா அல்லது விபரீத மோசமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்குரிய கிரகநிலை எப்படி இருக்குன்னா, களத்திர ஸ்தானத்தில் சுக்கிரன், அஸ்தம ஸ்தானத்தில் சூரியன், குரு, பாக்கியஸ்தானத்தில் புதன், தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய், கேது, சுகஸ்தானத்தில் சனி, ராகு அப்படின்னு கிரகங்கள் விளம்புறது. கிரக மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் 17ஆம் தேதி அஷ்டமஸ்தானத்தில் இருந்த சூரியன் பாக்கியஸ்தானத்திற்கு மாறுகிறாரு. 17 அன்று புதன் பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறார். 26ஆம் தேதி அன்று களத்திர ஸ்தானத்தில் இருந்த சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறாரு. 29 அன்று தொழில் ஸ்தானத்தில் இருந்த செவ்வாய் லாபஸ்தானத்திற்கு மாறுகிறார். இவ்வாறாக கிரகநிலை, கிரக மாற்றங்களின் அடிப்படையாக கொண்டு பார்த்தோம் அப்படின்னா தங்களுக்கு, அதாவது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு கலவையான நிலைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. முயற்சிகளில் சிறு சிறு தடைகளும் வரலாம். தங்களை பற்றி தங்கள் குடும்பத்தார் புரிந்து கொண்டு அனுசரணையாகவே நடந்தும் கொள்வாங்க. தடைகளை முறியடித்து காரிய வெற்றி காண்பீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் கொஞ்சம் கொஞ்சமாக பெருக ஆரம்பிச்சிடும். ஏதேனும் ஒரு காரணத்தால் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவங்க ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பணவரவுல ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தாங்க செய்யும். தங்கள் செயல்களுக்கு தடைகளை ஏற்படுத்தியவங்க தாமாகவே விலகியும் செல்வாங்க. தொழில் வியாபாரம் போட்டிகள் நீங்கி நன்கு நடைபெற ஆரம்பிச்சிடும். தங்களது வியாபாரத்திற்கு பக்கபலமாக ஒருவரது உதவியும் கிடைக்கப்பெறுவீங்க. முக்கிய பொறுப்புகளில் இருக்கிறவங்க ஆதரவு கிடைக்கலாம். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சாதுரியமான பேச்சாளர், மேலதிகாரிகளின் கட்டளைகளை நிறைவேற்றி பாராட்டு பெறுவாங்க. இந்த காலம் வாழ்க்கை துணைதங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு காலம். பிள்ளைகளின் நலனுக்காக பாடுபடுவீங்க. விருந்தினர் வருகை இருக்கும். தடைபட்ட திருமண காரியங்கள் சாதகமாகவே நடக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க. குடும்பத்தில் வீண் விவாதங்கள் தோன்றலாம். அதனால கொஞ்சம் கவனத்தோடும் இருக்க பாருங்க. சாதுரியமான தங்களுடைய பேச்சால ஆதாயம் உண்டாக பெறும். பணவரத்து கூறும் காரிய தடைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கவும் ஆரம்பிக்கும். அதே சமயம் இந்த நேரத்தில் சில பல விஷயங்களில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது சில நேரங்களில் விபரீதங்களை ஏற்படுத்துவதாகவே அமையப்பெறுகிறது. அதனால் எதிலையும் கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். தங்களை பற்றி புறம் பேசியவர்கள் தங்களை புரிந்து கொண்டு செயல்பட ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலைச்சுமை அதிகரிக்கத்தான் செய்யும். சிலருக்கு இடம் மாற்றங்களும் வரலாம். மேலதிகாரியின் தவறுகளை மேலிடத்தில் சொல்லி கொண்டிருக்க வேண்டாம். சக ஊழியர்கள் தங்களை உரசியும் பார்ப்பாங்க. அதனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க. புதிய வாய்ப்புகள் வந்தா ஒரு முறைக்கு பல முறை யோசித்து முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. எதிர்பார்த்த சலுகைகள் தாமதமாக தாங்க கிடைக்கப்பெறுவீங்க. அதே மாதிரி இந்த காலகட்டம் பலருக்கும் பார்த்தோம் அப்படின்னா நினைச்சது ஒன்று நடப்பது ஒன்றாகவும் இருக்க பெறலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு சில விஷயங்களில் நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். அதே சமயம் சில காலகட்டம் தங்களுடைய வாழ்க்கையில் இது ஒரு மிகப்பெரிய சகாப்தத்தையே உண்டாக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடும் நடந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது கெட்டது அப்படின்னு இரண்டுமே உங்களுக்கு கிடைக்கப்பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்திலையுமே சிந்தித்து செயல்படுவது நன்மையை ஏற்படுத்துவதாகவே இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு
சுப செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம். அதனால் கொஞ்சம் செலவுகள் விஷயத்தில் கண்ணும் கருத்துமாக இருப்பது முக்கியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும். வருமானம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு கணிசமாக இருக்கும். அதாவது உங்களுடைய தேவைக்கு ஏற்றவாறு பணவரவு திருப்திகரமாக இருக்கும். இருந்தாலும் செலவுகள் ஒருபுறம் அதிகரிப்பதன் காரணமாக உங்களுக்கு பண நெருக்கடி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் செலவினங்கள் விஷயத்தில் அதீத கவனத்தோடு இருக்க பாருங்க. அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டங்க. இந்த நேரத்தில் சில நேரங்களில் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டமும் ஏற்படலாம். இருப்பினும் அவசரப்பட்டு முடிவெடுக்கிறது, கோபப்படுவது உள்ளிட்டவற்றை தவிர்த்து மனதின் பலவீனங்களை சரி செய்ய முயற்சிகளை மேற்கொள்ள பாருங்க. அதே மாதிரி ஒரு சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருங்க. தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவு செய்ய வேண்டும் அப்படின்னு திடீர்னு உந்துதலை கட்டுப்படுத்த வேண்டியதும் அவசியமான ஒன்று. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு திடீர் செலவுகளும் ஏற்படலாம். பூர்வீக சொத்துல இருந்த சிக்கல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடும். அதே சமயம் தங்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது எதிர்மறையான பலன்களை குடும்பத்தில் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பும் ஏற்கப்பெறுகிறது. அதே சமயம் அடுத்தடுத்து நிகழ்ந்திருக்கக்கூடிய முக்கிய கிரகங்களினுடைய முயற்சி அப்படிங்கிறது தங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம். அதிலும் குறிப்பாக குடும்பத்தை விட்டு பிரிந்து வேறு இடத்தில் வேலை செய்யும்படியான சூழ்நிலையையும் அது ஏற்படுத்தலாம். இருப்பினும் மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காது அப்படின்னும் சொல்லலாம். குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது அவசியம். தேவையில்லாத விஷயங்களை பெரிதாக்காம விட்டு கொடுத்து செல்ல பாருங்க. குழந்தைகள் விஷயத்துல செலவுகள் அதிகரிக்கத்தாங்க செய்யும். தாயாரின் உடல் நலத்துல கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டியும் இருக்கலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் தடைபட்டு கொண்டிருந்த, அப்படி இல்லைனா தாமதமாகி கொண்டிருந்த சுப நிகழ்வுகள் நல்ல விதமாக நடந்து முடிய வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம். தங்களுக்கு உத்தியோகம் ரீதியான விஷயங்களில் அதிகப்படியான மாற்றங்கள் இருக்குங்க. அதாவது உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும். வேலை சார்ந்த விஷயங்களில் பெரிதாக பாதிப்பு எதுவும் வராது அப்படின்னாலும் கூட உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதல் கவனத்தோடு ஒவ்வொரு விஷயத்தையும் செயல்படுத்த வேண்டியது முக்கியம். கூட்டு தொழில் செய்கிறவங்க, குடும்பமாக சேர்ந்து வியாபாரம் செய்கிறவங்க, குறிப்பாக மூத்த சகோதரர்களுடன் இணைந்து செயல்படுறவங்க ரொம்ப ரொம்ப கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியம். வருமானம் சீராகவே இருக்கும். அதை மேம்படுத்தும் முயற்சியிலையும் நீங்கள் ஈடுபடலாம். நீங்கள் தொழில் அல்லது வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கீங்க அப்படின்னா பெரிய தொகையை முதலீடு செய்தால் நஷ்டம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நிதானமாகவும் நுணுக்கமாகவும் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய முயற்சிகளில் ஈடுபட பாருங்க. வேலையில் மாற்றம் வேண்டும் அப்படின்னு விரும்புகிறவங்க புதிய வேலை கிடைச்சதும் மாறுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது சின்ன சின்னதாக ஏதேனும் செலவு இருந்து கொண்டே தான் இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்வது, அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறது ரொம்ப அவசியம். அவசரப்பட்டு எந்தவித முடிவுகளையும் எடுக்க வேண்டாம். அதே மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் சங்கடங்களை இந்த காலம் ஏற்படுத்தாது அப்படின்னாலும் கூட வேலை மற்றும் தொழில் விஷயத்தில் கூடுதல் பொறுப்புகள், நீண்ட நேரம் வேலை செய்ய வேண்டிய சூழல், வேலை பளு அதிகரிக்கிறதுனால தூக்கமின்மை, உடல் சோர்வு உள்ளிட்டவையும் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்தில் அலட்சியமாக இருக்கக்கூடாது. நாட்பட்ட உடல் ரீதியான பாதிப்புகள் இருந்தால் உடனடியாக மருத்துவ ஆலோசனைகளை பெற வேண்டியது அவசியம். செலவுகளை கட்டுப்படுத்துவதற்கு, அப்படி இல்லைனா வீணாக பணத்தை செலவு செய்வதற்கு, நல்ல விஷயங்களுக்கு வாகனம் வாங்க, நகை வாங்க, வீட்டை விரிவுபடுத்த, சேமிக்க போன்ற விஷயங்களை பணத்தை நீங்கள் செலவு செய்யலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் தங்களுக்கு அனுகூலங்கள் ஏற்பட்டாலும் சில விஷயங்களில் ஏற்ற தாழ்வுகள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுமான வரைக்கும் எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ளக்கூடிய பட்சத்தில் ஓரளவுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை உங்களால் சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் பார்த்தோன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகள் உங்களுக்கு சில நேரங்களில் நன்மைகளையும், சில நேரங்களில் அதுவே
தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் உண்டு பண்ணலாம். அதனால் எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகளில் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும். இன்றைய காலகட்டம் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தாது அப்படின்னாலும் ஒரு விதமான விரக்தி மனப்பான்மை தங்களுடைய மனதில் உருவாக்க செய்யும். அந்த விரக்தி அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் தவறான முடிவுகளை எடுப்பதற்கு காரணமாகவும் அமைய பெறலாம். அதனால மனதை சாந்தமாகவும் அமைதியாகவும் வைத்திருப்பது அவசியமான ஒன்றுங்க. அதே சமயம் தன்னம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் செயல்பட ஆரம்பிப்பீங்க. உறவினர்கள் சிலரின் மூலமாக கலகம் ஏற்படும். அதன் விளைவாக குடும்பத்தில் அவ்வப்போது சிறு சிறு சண்டை சச்சுரவுகளும் உருவாக்கலாம். அதனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க. அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரித்தாலும் சக பணியாளர்கள் உதவி செய்வது மனதிற்கு ஆறுதல் தரக்கூடிய வகையில் இருக்க பெறுங்க. உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாகவே இருங்க. அனைத்திலையுமே நிதானமாக செயல்பட பாருங்க. உறவினர்களுடன் பேசும்போது பதற்றம் கொள்ளாமல் இருக்கிறது அவசியம். அலுவலகத்தில் தங்களுடைய பணிகளில் மிகவும் கவனமாக இருக்கணும். எதிர்பார்த்த சலுகை கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படத்தான் செய்யும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கிறதுல இன்னும் சிறிது காலம் நீங்கள் காத்திருக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். இந்த காலத்தில் மேலும் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், தினமும் முருகப்பெருமான் அல்லது விநாயக பெருமானை வழிபட்டு ஒவ்வொரு நாளையும் ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் முடிஞ்சால் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் அம்மன் கோவில்களுக்கோ இல்லை வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு கோவிலுக்கு சென்று தரிசிப்பது மிகவும் சிறப்புக்குரியது.